ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லெசன் என்னன்னா ராக் கி ரஸ்ஸி. ராக் கி ரஸ்ஸினா சாம்பலால் ஆன கயிறுன்னு சொல்லி அர்த்தம். ராக்னா சாம்பல், ரஸ்ஸினா கயிறு. லோன்போகார் திபெத் கே 32वें ராஜா சவுன்கவுன் சைன் காம்போ கே மந்திரி தே. லோன்போகார்ன்றவர் திபெத்தோட ராஜா இருந்தார், 32nd ராஜா. அவரோட பேர் வந்து சவுன்கவுன் சைன் गाम्पो. इवरोड मंत्री தான் வந்து लोनपोगारன்றவர். वे अपनी चालाकी और हासी जवाबी के लिए दूर दूर तक मशहूर थे. அவர் வந்துட்டு அவரோட சாலாக்கின்னு என்னது, கிளவர்னஸ் அந்த ஸ்மார்ட்னஸ், அதே மாதிரி அவர் ஹாசீர் ஜவாபினா எது கேட்டாலும் பதில் சொல்லுவார் டக்கு டக்குன்னு. ஸோ ரெடி டு ஆன்சர் ஃபார் எவ்ரிதிங். அந்த மாதிரி கேலியே தூர் தூர் தக் மஷூர் है. दूर दूर तक मशहूर हैं. मशहूर है ना ஃபேமஸ். ரொம்ப, அதாவது ராஜான்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு மந்திரி இருக்கப்போ ரொம்ப ஸ்மார்ட். எப்படி பீர்பல் மாதிரி ஒரு மந்திரி இருந்து ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னாக்கா அவரை பற்றி ஊரே எல்லாரும் பேசுவாங்க, பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கவங்களாம் பேசுவாங்க. அந்த மாதிரி மஷூர்னா ஃபேமஸ். கோயி உன்கே சாம்னே டிக்தா நாத்தா. யாருமே அவருக்கு முன்னாடி நின்று எந்த பதிலும் சொல்ல முடியாது. அதாவது அவரை மாதிரி ஸ்மார்ட்டாக எதுவுமே ஆன்சர் பண்ண முடியாது. சைன் சே ஜிந்தகி சல் ரஹி தி. சைன்னா பீஸ்ஃபுல்லாக அவரோட லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஜிந்தகினா லைஃப் போயிட்டு இருந்துச்சு. மகர் ஜப் சே உன்கா பேட்டா படா ஹுவா தா உன்கே லியே சிந்தா கா விஷய பனா ஹுவா தா. எப்போ அவரோட பையன் வந்து பெருசானாரோ, சிந்தானா திங்கிங், அவனை பற்றின திங்கிங் வந்து ரொம்ப வந்துச்சு இவருக்கு. விஷயம் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. விஷய பனா ஹுவா தா. காரன் யக் தா கி வக் பஹுத் போலா தா. ரீசன் என்ன அப்படின்னா அவரோட பையன் வந்து இவரை மாதிரி ரொம்ப ஸ்மார்ட் கிடையாது. ரொம்ப ஒரு அது வெகுளித்தனமாக இருப்பான். ஒரு காரியமே இல்லாத மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு பர்சன் அவன். ஹோஷியாரி உசே சூக்கர் பி நஹி கயி தி. ஹோஷியாரினா கிளவர்னஸ், அவனோட புத்தி இல்லை அறிவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்டெலிஜென்ஸ், இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்ல, இன்டெலிஜென்ஸ் வந்து அவனை சும்மா கூட வந்து ஒரு டச் பண்ணிட்டு போல அந்த மாதிரி இருக்கு. லோன்போகார்னே சோச்சா. ஸோ அப்போ லோன்போகார் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, மேரா பேட்டா பஹுத் சீதா சாதா ஹே. என்னோட பையன் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக இருக்கான், எதுவுமே உலகமே தெரியாதன்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ மேரே பாத் இஸ்கா காம் கேசே சலேகா. எனக்கு அப்புறமா அவனோட லைஃப் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திங்க் பண்றாரு, அதை பத்தி யோசிக்கிறாரு. ஏக் தின் லோன்போகார் நே அப்னே பேட்டே கோ 100 பேடே தேத்தே ஹுவே கஹா தும் ஹினே லேக்கர் ஷேர் ஜாவோ. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு லோன்போகாரு, அவனோட பையன்கிட்ட சவுனா 100 ஷீப், பேடேனா ஷீப் கொடுத்துட்டு, தும் இன்ஹே லேக்கர் ஷேர் ஜாவோ, இதை நீ எடுத்துட்டு ஷேர்னா சிட்டிக்கு போ. மகர் இன்ஹே மார்னா யா பேச்னா நஹி. ஆனா இதை வந்து நீ வந்து மார்னானா கொல்லக்கூடாது, பேச்னானா சேலும் பண்ணக்கூடாது. இன்ஹே வாபஸ் லானா சௌ ஜவ் கே போரோं के साथ. இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு வரணும்னா, ஆனால் நீ வாபஸ் வரும்போது என்ன எடுத்துட்டு வரணும்னா, இந்த 100 ஆடுங்க இருக்குல்ல அதுவும் எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி 100 ஜவுனா பார்லி, அந்த மாதிரி 100 மூட்டை பார்லி. போரோனா சாக்ஸ், 100 சாக்கு பார்லி எடுத்துட்டு அதையும் வரணும். 100 ஆடும் கொண்டு வரணும், பிளஸ் இந்த 100 சாக்கு பார்லியும் கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வர்ணா மே தும்ஹே கர் மே நஹி குஸ்னே தூங்கா. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், உன்னை வந்து வீட்டுக்குள்ளாரையே விட மாட்டேன், இதெல்லாம் நீ எடுத்துட்டு வரலன்னா உன்னை நான் வந்து வீட்டுக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. इसके बाद उन्होंने बेटे को शहर की तरफ रवाना किया. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவனோட அந்த பையன், அந்த லோன்போகார் வந்து அவனோட பையனை வந்துட்டு சிட்டி சைடில் அனுப்பி விட்டுறாரு. लोनपोगार का बेटा शहर पहुंच गया. இப்போ லோன்போகாரோட பையன் வந்து அவங்க சிட்டிக்கு போயாச்சு. मगर इतने बोरे जौ खरीदने के लिए उसके पास रुपये ही कहाँ थे.
இது இப்போ இவ்வளோத்தையும் இவர் சொல்கிற மாதிரி ஆடை எதுவுமே பண்ணக்கூடாது, ஆனால் இவ்வளோ நீ வாங்கிட்டு வரணும் அப்படின்னா எங்கே போகிறது, पैसा இல்லை அவன்கிட்ட. पास रुपये ही कहाँ थे। वह इस समस्या पर सोचने विचारने के लिए सड़क किनारे बैठ गया. ஸோ இவன் இது வந்து திங்க் பண்ணிட்டு, ஐயோ இது எப்படி நம்ம இந்த அப்பா சொல்கிற மாதிரி நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு, சமஸ்யானா இந்த ப்ராப்ளம், இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவன் யோசிச்சுக்கிட்டு, சோச்னே விசாரணை இதை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு ரோட் சைடில் போய் உட்காந்துருக்கான். மகர் कोई हल उसकी समझ में ही नहीं आ रहा था. எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலுமே அவனுக்கு வந்து அதுக்கான ஒரு இதே வரல, ஐடியாவே வரல, இந்த வாங்குறதுக்கான ஒரு ஐடியாவே வரல. கினாரேனா சைடு, ரோடோட சைடில். சமஜ்னா புரியவே இல்லை, என்ன பண்ணுறதுனே புரியலை. ஒர்க் பஹூத் துக்கி தா. அவன் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப சேட் ஆயிட்டான். இதனால என்னடா நம்மளுக்கு எதுவுமே ஒரு நல்ல ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சேட் ஆயிட்டான். तभी एक लड़की उसके सामने आ खड़ी हुई. ஸோ அந்த டைமில் யார் வரா, ஒரு லடுக்கி. உஸ்கே சாம்னேன்னா அவனுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப், அவனுக்கு முன்னாடி வந்து அவன் நிற்கிறா, ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. क्या बात है, तुम इतने दुखी क्यों हो, என்ன பிரச்சனை, ஏன் நீ இவ்வளோ வந்து சேடாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. लोन्पो गार के बेटे ने अपना हाल खक सुनाया. ஸோ அவன் என்ன சொல்கிறான், இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட அவனோட பிரச்சனை என்ன, ஹால்னா அவனோட பிரச்சனை என்ன அப்படின்றத அவளுக்கு சொல்கிறான். இஸ்மே இத்னா துக்கி ஹோனே கி கோய் பாத் நஹி. ஸோ அவன் என்ன சொல்கிறான், இதில் இவ்வளோ நீ கவலைப்படுற அளவுக்கு ஒரு விஷயமுமே இல்லை. மே இஸ்கா ஹல் நிகால் தேத்தி ஹூ. நான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹல்லுன்னா ஒரு சொல்யூஷன். இத்னா கர் லடுக்கி நே பேடோம் கே. இவளையும் சொல்லிட்டு பால் உத்தாரே और उन्हें बाजार में बेच दिया. பால்னா முடி. ஸோ ஷீப்போட முடியை எடுத்துட்டு நீ வந்து கடையில், இப்போ அதாவது பாசார்னா மார்க்கெட்டில் இல்லை சந்தையில் போய் वितरे. जो रुपये मिले उनसे जौ के 100 बोरे खरीद कर उसे घर वापस भेज दिया. ஸோ இந்த முடியை கட் பண்ணி விற்றுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் அதில் என்ன பைசா கிடைக்குதோ, ஜோ ருப்பியே மிலே, அதுலேருந்து என்ன விற்கிறதுலேருந்து என்ன பைசா கிடைக்குதோ, உன்சே ஜவு கே 100 போரே, அதுலேருந்து இந்த பார்லி மூட்டை வந்து ஒரு 100 வாங்கிட்டு, போரே கரீதுக்கர் உசே கர் வாபஸ் பேச் தியா. ஸோ இதை வாங்கியும் கொடுத்து அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறா. लोन्पो गार के बेटे को लगा कि उसके पिता बहुत खुश होंगे. அவனோட லோன்போகாரோட பையனுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, நம்ம அப்பா வந்து நம்ம இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரியே ஒரு மூட்டை மார்லியோட வந்து நிற்கிறோம், அதனால அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். बहुत खुश होंगेன்னா சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். मगर उसकी आप बीती पर उन्होंने ध्यान नहीं दिया. ஆனா மகர்னா ஆனா, அவனுடைய ஆப் பீத்தினா அந்த ஸ்டோரி, அதாவது அவன் சொல்கிற விஷயத்தை பற்றி அவர் வந்து எதுவுமே அக்கறை எடுத்துக்கல. உன்னொன்னே தியான் நஹி தியானா, அதை பற்றி அவர் கேட்டுக்கவே இல்லை. தியான்னா கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை, அவர் என்ன சொல்கிறான்றதே கேட்கவே இல்லை. நஹி தியா வே உட்கர் கம்ரே சே பாகர் சலே கயே. அவர் வந்து லோன்போகார் வந்து உட்கர்னா எந்திரிச்சு, கம்ரேனா ரூம்ல இருந்து வெளியில் போயிட்டாரு. சலேகையே பாகர் சலேகைன்னா போயிட்டாரு. दूसरे दिन उन्होंने अपने बेटे को बुलाकर, இன்னொரு நாள் வந்து அவர் வந்து அவரோட பையனை கூப்பிட்டுட்டு बुलाकर कहा पिछली बार बेड़ों के बाल उतारकर बेचना मुझे ज़रा भी पसंद. उन्होंने अपने बेटे को बुलाकर कहा पिछली बार बेड़ों के बाल उतारकर बेचना मुझे ज़रा भी पसंद नहीं आया. ஃபஸ்ட்டு அதாவது முன்னாடி நீ பண்ண மாதிரி அந்த ஷீப்போட முடியெல்லாம் உத்தார்கர்னா ஷீப்போட முடியெல்லாம், பேடோம் கே பால்னா ஷீப்போட முடியெல்லாம்
கட் பண்ணிவிட்டு அதை நீ சேலில் விற்றுட்டு அதுலேருந்து வந்த பணத்தில் வந்து இந்த மாதிரி 100 மூட்டை பார்லி வாங்கிட்டு வந்தேன். அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முझे ज़रा भी पसंदனா கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. अब तुम दोबारा उन्हीं बेड़ों को लेकर जाओ. நீ மறுபடியும் என்ன பண்ணுற, இதில் உன்னோட இந்த ஷீப்பெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப நீ சிட்டிக்கே போ. உன்கே சாத் ஜவ் கே சவ் போரே லேக்கர் ஹி லவுட்னா. இதே மாதிரி திரும்பவும் நீ வந்து இந்த 100 மூட்டை எதுவுமே பண்ணாமல், எதுவுமே அதாவது முடியெல்லாம் கட் பண்ணாமல் திரும்ப நீயா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பாரிச்சிட்டு இதுலேருந்து நீ 100 மூட்டை வந்து பார்லி வாங்கிட்டு வா. லவுட்னானா திரும்ப வான்னு அர்த்தம், ரிட்டர்ன் ஆகுன்னு சொல்கிறோம். ஏக் பார் ஃபிர் நிராஷ் लोनपो घर का बेटा शहर में उसी जहाँ जा बैठा. திரும்ப அந்த பையன் என்ன பண்ணுறான், அங்கேயே போய் திரும்ப அதே இடத்துல முன்னாடி எந்த இடத்துல உட்காந்துருந்தானோ அதே இடத்துல போய் உட்காரான். நான் ஜானே கியோம் உசே யக்கீன் தா. அவனுக்கு வந்து இது இருந்துச்சு, வேறு எந்த இடத்துக்கும் போய் உட்காரான். ஏன்னா ஜானே கியோம் உசே யக்கீன் தா அப்படின்னா அவனோட நம்பிக்கை எப்படின்னா கி வக் லடுக்கி உஸ்கி மதத் கேலியே ஜரூர் ஆயேகி. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி அவன் நம்பினான். और वह भी कुछ ऐसा ही நடந்ததும் அதே மாதிரி தான். वह लड़की आई அந்த பொண்ணு வந்தா. उससे उसने अपनी मुश्किल खब सुनाई. திரும்ப அவன்கிட்ட வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இவன் லோன் போகாரோட பையன் வந்து சொல்கிறான், முஷ்கில்னா கஷ்டம், அவனோட கஷ்டம் என்னன்றது திரும்ப அவளுக்கு சொல்கிறான். ஹப் தோ பினா ஜவ் கே சௌ போரே கே मेरे पिता मुझे घर में नहीं घुसने देंगे. लड़की सोचकर बोली एक तरीका है. திரும்ப என்ன சொல்கிறா, திரும்பவும் நான் அந்த மாதிரி 100 மூட்டை எடுத்துகிட்டு போகல, எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி 100 மூட்டை அந்த பார்லி எடுத்துகிட்டு போகலன்னா திரும்ப குஸ்னேனா என்டர், வீட்டுக்குள்ளரே நான் என்டர் ஆக முடியாது, எங்கள் அப்பா என்னை என்டர் ஆக விட மாட்டான்னு சொல்கிறார். லடுக்கி சோச்கர் போலி. லடுக்கி என்ன பண்ணுறா, அந்த பொண்ணு திரும்பியும் யோசிச்சுட்டு ஏக் தரிக்கா ஹே, தரிக்கானா ஒரு இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உஸ்னே பேடோங்கே சீங்கு காட் லியா. அவன் என்ன பண்ணுறா, இப்போ அந்த ஆட்டோட கொம்பெல்லாம் கட் பண்ணுறா. சீங்குனா காட்டு, சீங்னா கொம்பு வந்து கட் பண்ணுறா. उन्हें बेचकर जो रुपये मिले उनसे 100 बोरे जौ खरीदे. ஸோ திரும்ப அதில் என்ன பண்ண, அந்த கொம்பெல்லாம் விற்றதுலேருந்து என்ன காசு கிடச்சிச்சோ அதுலேருந்து திரும்ப அவள் இந்த 100 மூட்டை பார்லி வாங்கிறா. बोरे लोनपोगार के बेटे को सौंपकर लड़की ने उसे घर बेच दिया. இதை கொடுத்துட்டு திரும்ப வந்து அவன் என்ன பண்ணுறான், அவனோட அவளே எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீ இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை திரும்ப வீட்டுக்கு அனுப்பி விடுறா. बेड़ और जौ के बोरे पिता के हवाल करते हुए लोनपोगार का बेटा खुश था. ஸோ இப்போ இந்த லோன் போகாரோட பையன் நினைக்கிறான்னா, ஸோ இந்த டைம் வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம், அதாவது ஹவாலேன்னா ட்ரஸ்ட், நம்புறாமன். ஸோ இந்த டைமே அவர் சொன்ன மாதிரி நம்ம முடியெல்லாம் கட் பண்ணி வைக்கல, நம்மளாம் வந்து மறுபடியும் வந்து 100 மூட்டை பார்லி வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ உஸ்னே விஜயி பாவ் சே, விஜயி பாவ்னா ஒரு மாதிரி விக்டோரியஸ் மாதிரி, அதாவது அவனுக்கு ரொம்ப ஒரு வெற்றியோட போகிற மாதிரி அவனுக்கு ஒரு விஜய் பாவ்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சே சாரி கஹானி கக் சுனாயி. திரும்ப அந்த எல்லா ஸ்டோரியும் சொல்கிறான் என்ன பண்ணான்னு. சுன்கர் லோன்போகார் போலே உஸ் லடுக்கி சே கஹோ கி. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு ஸ்டோரியை கேட்டு என்ன சொல்கிறாரு, உஸ் லடுக்கி கே பாஸ் உஸ் லடுக்கி சே கஹோ கி. அந்த பொண்ணுகிட்ட சொல்லு, ஹமே 9 हाथ लंबी ராக்கி ரசி பனாக்கர் தே. ஸோ அந்த பொண்ணுகிட்ட சொல்லு, அதாவது 9 हाथ लंबी 9 முழம் கயிறு, அதாவது ராக்கி ரசின்னா சாம்பல் கயிறை வந்து பண்ணி கொடுக்க சொல்லு. உன்கே பேட்டே நே லடுக்கி கே பாஸ் ஜாக்கர் பிதா கா சந்தேஷ் தோஹரா தியா. அவன் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான், அவனோட மெசேஜ் அப்படியே கன்வே பண்ணுறான். லடுக்கி நே ஏக் ஷர்த் ரக்கி. ஷர்த்னா கண்டிஷன், ஒரு கண்டிஷன் வைக்கிறான் அந்த பொண்ணு.
மே ரசி பனா தோ தூங்கி, மே ரசி பனா தோ தூங்கி, நான் கயிறெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். மகர் தும்ஹாரே பிதா கோ வ கலே மே பெஹன்னி ஹோங்கி, ஆனால் உங்கள் அப்பா வந்து அதை வந்து நான் பண்ணி கொடுக்குற இந்த 9 முழம் சாம்பல் கயிறை வந்து அவர் கழுத்தில் போடணும், கலேன்னா கழுத்தில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. லோன்போகார் நே சோச்சா ஏசி ரசி பனானா ஹி அசம்பவ் ஹே. ஸோ லோன்போகார் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கயிறு செய்கிறதே வந்துட்டு கஷ்டமான விஷயம், அசம்பவம்னா எக்ஸ்ட்ராடனரி, அதெல்லாம் பண்ண முடியாது, நடக்காத விஷயம். இஸ்லியே லடுக்கி கி ஷர்த்து மன்சூர் கர்லி, இதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணோட கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். மன்சூர்னா அக்செப்ட் பண்ணிக்கிறார். अगले दिन लड़की ने 9 हाथ लंबी रस्सी ली. நெக்ஸ்ட் டேவே அவன் என்ன பண்ணுறா, ஒரு 9 முழம் கயிறு எடுத்துகிட்டு வரா. வந்து உசே பத்தர் கே சில்பர் ரக்கா, உசே பத்தர் கே சில்பர், ஒரு கல் துண்டில் வந்து அவ வைக்கிறா. அவுர் ஜலா தியா, எரிச்சு விட்டுறா. அந்த கல் மேலே அந்த 9 முழம் கயிறு எடுத்துகிட்டு வந்து எரிச்சு விட்டுறா. எரிச்சு விட்டுட்டு ரசி ஜல் கயி, இப்போ அந்த கயிறு வந்து எரிஞ்சிருச்சு. அப்புறம் மகர் ரசி கே ஆகார் கி, அந்த ரசியோட அந்த கயிறோட ஷேப்பு, ஆகார்னா ஷேப்பு, கி ராக் பச் கயி, அந்த ஷேப் மட்டும், அந்த கயிறோட அந்த ஷேப் மட்டும் மாறாமல் அப்படியே எரிஞ்சு அப்படியே இருக்குது. இசே வக் சில் சமேத் லோன்போகார் கே பாஸ் லே கயி. ஸோ அந்த எரிஞ்சிருக்க அந்த கல்லோட சமயத்துனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியோட லோன்போகார்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அவர் உசே பெஹன்னே கேலியே கஹா, அந்த பொண்ணே போய் இந்த கயிறை கொடுத்துட்டு அந்த சாம்பல் அந்த எரிச்சதை கொண்டு போய் அவன் லோன்போகார்ட்ட கொடுத்துட்டு, இதை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் வந்து இதை வந்து போட்டுக்கணும். லோன்போகார் ரசி கயி और उसे पहनने के लिए कहा. லோன்போகார் ரசி தேக்கர் சக்கித் ரக் கயி. ஸோ லோன்போகார் இதை பார்த்த உடனே சக்கித்னா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, என்னடா நம்ம சொன்ன மாதிரி இந்த கயிறை கொண்டு வந்துட்டார். வே जानते थे कि राख की रस्सी को गले में पहनना तो दूर उठाना भी मुश्किल है. ஸோ அவருக்கு இப்போ புரியுது, இந்த ராக்கி ரசியை வந்து அவரால் கண்டிப்பாக எதுவுமே எடுக்கவும் முடியாது, எடுத்து போடலானாலும் முடியாது, இல்லை அது எடுக்கவும் முடியாது, அது வந்து முஷ்கில்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹாத் லகாத்தே ஹீ ஒர்க் டூட் ஜாயேகி, சும்மா நம்ம ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணாலே அது வந்து எல்லாமே உடஞ்சி போயிடும். டூட் ஜாயேகின்னு உடஞ்சி போயிடும். லடுக்கி கி சமஜ்தாரி கே சாம்னே உன்கி அப்னி சாலாக்கி தரி ரக் கயி. ஸோ அந்த பொண்ணோட ஸ்மார்ட்னஸ், அந்த கிளவர்னஸ்க்கு முன்னாடி அவரோட சாலாக்கின்னு, அவரோட கிளவர்னஸ், அவரோட கன்னினஸ் எதுவுமே வந்து எடுப்படலை. बिना वक्त गंवाए लोनपोगार ने अपनी बेटे की शादी का प्रस्ताव लड़की के सामने रख दिया. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, உடனே கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் गवाए लोनपोगार ने अपने बेटे की शादीना கல்யாணம், கவாயினா டிலே பண்ணாமல் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறார். பிரஸ்தாவ் லடுக்கி, பிரஸ்தாவ்னா ப்ரப்போஸ் பண்ணுறாரு, என் பையனை நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ தூம் தாம் சே உன் தோனோக்கி ஷாதி ஹோ கயி. ஸோ இதில் வந்து என்னதுன்னா, அப்புறம் உடனே அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு அறிவாளி பொண்ணை தேடி வந்து அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னா, இந்த பையன் வந்து ஆல்ரெடி ரொம்ப அவனுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப வெகுளி அப்படின்றதுனால லைஃப்பில் பிழைக்க மாட்டான். அதனால இவனுக்கு ஈக்குவலாக இவனை மாதிரியே இன்னொரு பொண்ணும் கிடச்சிட்டா இவனோட லைஃப் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால நம்ம வந்து இவனுக்கு ஒரு நல்ல புத்திசாலியான பொண்ணை தேடி வச்சுட்டா, இந்த பொண்ணு வந்து புத்திசாலி இருந்துச்சுன்னா இவங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னால டிசைட் பண்ணி இவர் வந்து இந்த பொண்ணு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இவ்வளோதான் ஸ்டோரி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.